அமீரக தமிழகம் வழங்கும் தமிழர் தைத்திருநாள் பொங்கல் விழா 2026. அமீரகத்தில் தமிழர்களின் அபரிதமான வளர்ச்சி 9ஆம் ஆண்டு தமிழர் திருநாள் பொங்கல் விழா. இந்திய தூதரக அதிகாரிகளை நேரில் சந்தித்து அழைப்பு. அமீரகத்தில் வாழும் தமிழர்களின் ஒருங்கிணைந்த முயற்சியாக கடந்த 8 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக சிறப்பாக நடைபெற்று வரும் தமிழர் திருநாளாம் தைத்திருநாள் பொங்கல் விழா இந்த ஆண்டு 9ஆம் ஆண்டு விழாவாக ஜனவரி 18 ஞாயிற்றுக்கிழமையன்று யாஸ்பர்க் பகுதியில் நடைபெறவுள்ளது. இந்த விழாவில் முதன்மை விருந்தினராகவும் தலைமை பொறுப்பேற்று விழாவை நடத்தி தரவும் இந்திய தூதரக அதிகாரிகளை அழைப்பதற்காக அமீரக தமிழக மையக்குழு உறுப்பினர்கள் டாக்டர் ரவிச்சந்திரன், திரு சதீஷ், திரு செந்தில், தொழிலதிபர் திரு அன்சாரி அவர்களுடன் இணைந்து இந்திய தூதரகம் அபுதாபியில் பணியாற்றும் மூத்த தூதரக அதிகாரி மேதகு டாக்டர் தீபக் மிட்டலை நேரில் சந்தித்தனர். அமீரகத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் தமிழர்களின் வளர்ச்சி அபரிதமாக உயர்ந்துள்ளதாக இந்திய துணை தூதரக அதிகாரி தெரிவித்துள்ளார். இதனுடன் அமீரகத்தில் நடைபெறவுள்ள 9ஆம் ஆண்டு தமிழர் திருநாள் பொங்கல் விழாவிற்கான முன்னேற்பாடுகளின் ஒரு பகுதியாக இந்த விழாவில் இந்திய தூதரக அதிகாரிகளை முதன்மை விருந்தினராகவும் தலைமை பொறுப்பேற்று விழாவை நடத்தி தரவும் அழைப்பதற்காக இந்திய தூதரகம் அபுதாபியில் பணியாற்றும் மூத்த தூதரக அதிகாரி மேதகு டாக்டர் தீபக் மிட்டலை நேரில் சந்தித்து அதிகாரப்பூர்வ அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் போது தூதரகம் அதிகாரி தமிழில் வணக்கம் என்று கூறி மைய குழுவினரை அன்புடன் வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து அபுதாபியில் வாழ்ந்து வரும் தமிழ் குடும்பங்கள், குழந்தைகள் மற்றும் தொழிலாளர்களின் நலன் குறித்து விரிவாக கேட்டறிந்தார். மேலும் கடந்த 10 ஆண்டுகளில் முன்பு தொழிலாளர்களாக அமீரகத்திற்கு வந்த தமிழர்கள் இன்று அரசு அதிகாரிகள், அலுவலக நிர்வாகிகள், மருத்துவ வல்லுநர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் பெரிய நிறுவனங்களின் சிஇஓக்களாக உயர்ந்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், இது தமிழ் சமூகத்தின் முன்னேற்றத்தையும் வாழ்வாதார வளர்ச்சியின் அடையாளமாகவும் இருப்பதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அமீரக அரசாங்கத்தின் கீழ் தமிழ் அமைப்புகளை ரெஜிஸ்டர்டு கமிட்டியாக பதிவு செய்வதற்கான சட்ட உதவிகள் மற்றும் நடைமுறை வழிகாட்டுதல்களை இந்திய துணை தூதரகம் வழங்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். அபுதாபியில் செயல்பட்டு வரும் அனைத்து தமிழ் அமைப்புகளும் ஒன்றிணைந்து ஒரே தமிழ் அமைப்பாக பதிவு செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதற்கு தூதரகம் முழு ஆதரவு வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த சந்திப்பில் ஹயாத் உடல் உறுப்பு தான இயக்கத்தில் 1000க்கும் மேற்பட்ட தமிழ் உறுப்பினர்கள் இணைந்திருப்பது குறித்து தூதரக அதிகாரி பெருமையுடன் குறிப்பிட்டு இந்த மனிதநேய முயற்சிக்கு தனது முழுமையான பாராட்டையும் அவர் தெரிவித்தார். மேலும் அமீரகத்தில் பணியாற்றும் ப்ளூ காலர் தொழிலாளர்கள் மற்றும் மீனவ சமுதாயத்தை சேர்ந்த இந்திய குடிமக்கள், குறிப்பாக தமிழக மீனவ தொழிலாளர்கள் சந்திக்கும் வேலை தொடர்பான பிரச்சினைகளை குறித்து விரிவாக கேட்டறிந்தார். உதவி தேவைப்படும் விவரங்களை தூதரகத்தின் கவனத்திற்கு கொண்டு வருமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். அமீரகத்தில் 24/7 365 நாட்கள் செயல்படும் சேவைகள் இந்திய மக்களின் நலனுக்காகவும் சமூக அமைப்புகளுக்கும் உதவியாகவும் இருப்பதாக கூறிய அவர், இந்த சேவைகள் இன்னும் மேம்படுத்தப்பட வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் வலியுறுத்தினார். இந்த ஆண்டு UAE அரசாங்கம் அறிவித்துள்ள இயர் ஆஃப் ஃபேமிலி கருப்பொருளின் அடிப்படையில் பொங்கல் விழாவில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு தமிழ் குடும்பமும் ஒரு எமிராத்தி குடும்ப உறுப்பினரையாவது அழைத்து வர வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்தார். மேலும் அமீரகத்தில் உள்ள தமிழ் தொழில்நுட்ப வல்லுநர்களின் உதவியுடன் அபுதாபி இந்திய தூதரகத்திற்கான மொபைல் ஆப் உருவாக்கும் முயற்சி முன்னெடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சந்திப்பின் இறுதியில் அமீரகத்தில் வாழும் இந்தியர்களின் எண்ணிக்கையில் தமிழர்கள் 2வது இடத்தில் உள்ளனர் என்ற பெருமைமிகு தகவலையும் அவர் பகிர்ந்தார். இந்த 9ஆம் ஆண்டு தமிழர் திருநாள் பொங்கல் விழாவில் தன் குடும்பத்துடன் கலந்து கொள்ள ஆவலுடன் இருப்பதாக தெரிவித்த தூதரக அதிகாரி, இணை தூதரக அதிகாரி திரு அமர்நாத் அவர்களுக்கும் விழா அழைப்பு வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. தமிழ் கலாச்சாரம், சமூக சேவை மற்றும் இந்திய அமீரக நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் இந்த சந்திப்பு அமீரகத்தில் வாழும் தமிழர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது.